மக்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ட்ரைலர்ல நிறைய டீகோடிங்கான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம முழுசா பாருங்க. A lion is always a lion. ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே நண்பா நிம்பிஸ் மறக்காம ஹெட்செட் போட்டுக்கோங்க, பிரைட்னஸ் எல்லாம் அதிகமாக ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க அனுப்புறாங்க. அண்ணன் வெறார் வெளியிடு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ட்ரைலர் சும்மா டாப் கீர் போட்டு பட்டையை கிளப்புதுங்க. சீரியஸ்லி இந்த ட்ரைலர் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லணும்னா டிஏஜிங் வந்து சரியில்லைன்னு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சீரியஸ்லி இந்த ட்ரைலர்ல பாக்குறதுக்கு டிஏஜிங் வேற லெவலில் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்டா ஒரு குட்டி தளபதியும் உள்ள இருக்காருங்க. கண்டிப்பா இந்த சீன் தியேட்டர்ல வரும்போது தியேட்டரை தெரிக்கும் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். ஒரு புது மிஷன்ல போற ஒரு அப்பா அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு அவருக்காக கிளம்புறங்கிற பையன் அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ப்ராப்ளத்துல இருந்து அவர் காப்பாத்தினாரா அப்படிங்கறதான் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இந்த குட்டி தளபதியை பார்க்கும்போது நம்மளுக்கு நாளைய திருப்புல வர்ற தளபதி தாங்க ஞாபகம் வர்றாரு. சீரியஸ்லி டிஏஜிங் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அடுத்து தளபதி படத்துல தலையும் வந்து போறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா தோனி அவர்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள். அங்காத்த படத்தோட டச்சும் இருக்குது, தளபதி அவர்களோட சிக்னேச்சரும் நிறைய பக்கம் இருக்கு. இந்த ட்ரைலர்ல வயசான கேட்டப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு செட் ஆகுதோ இல்லையோ, பிரசாந்த் அவர்களுக்கு பயங்கரமா செட் ஆயிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ்டான லுக்ல தளபதி விஜய் அவர்களும் ரொம்ப அருமையா இருக்காருங்க பாக்குறதுக்கு. ட்ரைலரோட எண்ட்ல மருதமலை மாமணிங்கிற பாட்டு வந்தோனியவே கில்லி படம் ஞாபகத்துக்கு வருதுங்க. இன்னொன்னு நான் இந்த ட்ரைலர்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யங்கான விஜய் வர்ற போர்ஷனும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தான் நடக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அப்பா காலகட்டத்தில் இருக்கிற விஜயோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வர மாதிரி தாங்க இருக்கு. கண்டிப்பா விபி ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வச்சிருக்காருங்க படத்துல. மோகன் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படத்தில் நடிக்கிறாரு. இதுல வில்லனா வேற நடிக்கிறாரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க ஸ்கிரீன்ல. அதே மாதிரி வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொன்னாலே வெங்கட் பிரபுவோட பாய்ஸ் இல்லாம அந்த படமே இருக்காது இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அங்கங்க வந்து போறாங்க. இந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது ஸ்டண்ட்டுக்காக நிறைய மெனக்கெட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி மொபைல்ல பார்க்கும்போதே விஎஃப்எக்ஸ் எல்லாம் எங்கேயுமே பிசுறது இல்லைங்க. அதனாலேயே இந்த திரைப்படம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சீரியஸ்லி செம வைபா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைலர்ல வர்ற அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. ஒரு சில இடங்கள்ல வர்ற டிஐ கலர் டோனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரைலர் எடிட்டிங் சொல்ல போனா சீரியஸ்லி ரொம்ப ஃபாஸ்டா இருக்குதுன்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக் இந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு எலாபரேட்டா தெரியலனாலும் படத்துல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்காக விபி போய் எடுத்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. இது வரைக்குமே நம்ம பார்க்காத நிறைய பிளேஸ்ல அவர் எடுத்திருக்காரு. என்ன தேட்டா இந்த திரைப்படத்தை ஒரு நல்ல தியேட்டர்ல நல்ல பெரிய ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா செம்ம விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தி லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு ஒரு லைன் வருங்க இந்த ட்ரைலர்ல. அது கண்டிப்பா தளபதிக்கு கச்சிதமா பொருந்துங்க. என்ன கேட்டா இந்த ட்ரைலர் சீரியஸ்லி வேற லெவல்ல இருக்கு. வெங்கட் பிரபு அவர்களோட கதைக்களமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கதைக்களமா தாங்க இருக்கும். அதனால கண்டிப்பா விபி இதுல ஸ்பெஷலான நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருப்பாரு. இது தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்துக்கு முன்னத்த படங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இதை தியேட்டர்ல போய் பாருங்க. கொஞ்ச நாள் இனிமேல் நம்ம தளபதி விஜய் அவர்களை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. மக்களே, நீங்க இந்த ட்ரைலர்ல 3 விஜய் பார்த்திருக்கீங்க. 3 விஜய்ல உங்களுக்கு எந்த விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.